முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாரும் கவனிக்க பார்க்கலாம். எல்லாம் எனக்கு பின்னாடி சுற்றி வந்துருக்கீங்க. இதில் ஒரு புதிய அனுபவம். சரிங்களா, நான் அந்த சுற்றி நான் உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. அவமே எனக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேதத்தில் 2 விதமான மலையை பற்றி பேசியிருக்கிறார். ஓகேங்களா, ஒன்று முன்மாறி மலை, இன்னொரு பின்மாறி மலை. நம்ம பாருங்க, எது கொடுத்தாலும் நம்ம பிரசங்கம் பண்ணிடுவோம். எதுக்குன்னா அந்த நிலத்தை சீர்படுத்துவதற்காக. அந்த நிலம் வெளிப்பா இருக்கும், அதை எதுவுமே பண்ண முடியாது. பயங்கர ஹார்ட் கிரவுண்டை கிளியர் பண்ணுறதுக்காக, அது ஈஸியாக உழுவதற்காக ஆண்டவர் வருஷந்தோறும் ஒரு முன்மாறி மலையை அனுப்புவார். சரிங்களா, இந்த முன்மாறி மலையை தான் ஆண்டவர் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை மேல்மாடியில் அனுப்புறார். சரிங்களா, அப்போ தான் அந்த கிரவுண்டை ரெடி பண்ணுறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறாரு, சர்ச்சை ரெடி பண்ணுறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்களை எழுப்புறாரு, அங்கே இருக்கிற நிறைய பரிசுத்தவான்களை எழுப்புறாரு. அப்போ அந்த முன்மாறி மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த நிலம் ரெடி ஆயிரும். நிலம் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல விதையை போடுவாங்க. விதை தான் வார்த்தை. இந்த 2000 வருஷமாக அநேக ஊழியர்களை எழுப்பி, அநேக பரிசுத்தவான்களை எழுப்பி, அநேக சுவிசேஷர்களை எழுப்பி ஆண்டவர் வார்த்தையை போட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை போட்டு ஒரு செடி நல்லா வளர்ந்து அது அறுவடைக்கு முன்னாடி ஒரு மலையை ஆண்டவர் அனுப்புவார். அது பேர் தான் பின்மாறி மலை, லேட்டர் ரெயின் சொல்லுவாங்க. இந்த மலை எதுக்குன்னா, அத்தனை வருஷம் அதை வளர்ந்து அது டஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகி தூசி பதிஞ்சு ஒரு மாதிரி நிற்கும். அறுவடைக்கு முன்னாடி ஒரு பெரிய சுத்திகரிப்பதற்காக ஆண்டவர் ஒரு மலையை அனுப்புவார். அதுதான் பின்மாறி மலை, அதுதான் லேட்டர் ரெயின். அதுதான் வேதத்தில் சொல்லுது, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஐயா, ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்காக 7 வருஷம் காத்திருப்பாங்களாம். எத்தனை பேர்? 7 வருஷம், 8 வருஷம், அதுக்கு மட்டும் தான் காத்திருப்பாங்க. இன்னைக்கு நான் கடந்த 2025 நான் பார்த்த ரொம்ப முக்கியமான காரியம், சின்ன பிள்ளைங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுறாங்க. நான் எத்தியோப்பியா தேசத்தில் கடந்த முறை நான் போயிருக்கும்போது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ சுற்றி தான் பிரசங்கம் பண்ணோம். அல்லேலூயா. எனக்கு அப்போ ஸ்டாண்டை போட்டாலும் நான் ஸ்டாண்டை சுற்றிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. இப்படி தான் ஒரு தடவை கன்னியாகுமரியில் கன்வென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுங்களா, பெரிய புல்பிட், இதெல்லாம் சும்மா அங்கே உட்டன் புல்பிட்டில் எனக்கு வச்சுருக்குறாங்க. திடீர்னு ஒருத்தருக்குள்ளாக ஒரு ஆவி இறங்கிச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆவி இறங்கிச்சு. அவர் பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தார். எல்லாருக்கும் அவருக்கு பரிசுத்த ஆவியினர் வந்துட்டார் நினச்சாங்க. அவர் வந்த வேகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த புல்பீட்டை தூக்கிட்டு ஓடி போயிட்டார். இந்த புல்பீட்லாம் பயங்கர, அந்த புல்பீட் 3 பேர் எல்லாம் தூக்கவே முடியாது. அங்கிருந்து வாலண்டியர்ஸ் நான் சொன்னது, பண்றா எனக்கு அவனை பிடிக்கிறீங்களா, அந்த புல்பீட்டை கொண்டு வாங்க பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒழுங்கின்மையும் வேண்டாத வேலையும் பண்ணுறது தான் பிசாசு. அல்லேலூயா. சரி, அப்போது இந்த பின்மாறி மலையில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பின்மாறி மலை அதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகின்ற ஒரு நாட்கள், அதிகமாக ஊற்றப்படுகின்ற காலம். நான் அது கண்கூடாக பார்த்த ஒரு காரியம், கடந்த முறை 2025 நாங்கள் எத்தியோப்பியா எல்லா வருஷமும் ஃபெப்ரவரியில் போவோம், பெரிய க்ரூசேஜ் நடத்த. ஒவ்வொரு கூட்டத்திலையும் 40,000-50,000 மக்கள் வருவாங்க. அப்போது ஒவ்வொரு தடவையும் போகும்போது ரெண்டு வித்தியாசமான இடத்துல 3 நாள் கூட்டங்களை நடத்துவோம். அப்போது ஒரு க்ரூசைடில் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு கிரவுண்டில் பெரியவங்க உட்காந்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் பார்த்தாங்க. சின்ன பிள்ளைங்கள பக்கத்து இன்னும் கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 400க்கு அதிகமான சின்ன பிள்ளைங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும், இந்த வயசெல்லாம் எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், அவங்கள எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃப்ரெண்டில் வாங்க. ஒரு 400க்கு அதிகமான பிள்ளைங்கள் எல்லாம் ஃப்ரெண்டில் ஓடி வந்தாங்க. சின்ன பிள்ளைங்க ஓடி வந்தாங்க. ஏதோ என்கிட்ட ஏதாச்சும் சாக்லேட் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரு 4 வயசு, 5, 6, 7, 8, ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும்.
2 நிமிஷம் இயேசுவை பற்றி அவங்க கிட்ட நாங்கள் சொன்னோம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த டைம் 2 மினிட்ஸ் தான். இந்த இயேசு யார் என்று 2 மினிட்ஸ் அவங்ககிட்ட பேசிட்டு, இப்போ எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்னு கேட்டேன். எல்லாரும் கையை உயர்த்தினாங்க. இந்த கையை உயர்த்தி அடுத்த செகண்டு நல்லா தெரிஞ்சது, எனக்கு ஒரு காற்று வீச ஆரம்பிச்சது. நம்ம பார்க்குற இந்த காற்று இல்லை. நான் சொன்னேன், ஆன் மை லெஃப்ட், என்னுடைய இடதுபுறத்திலிருந்து ஒரு காற்று, ஆவியானவருடைய காற்று வீசினதை பார்த்தேன். அடுத்த செகண்ட் ஒவ்வொருத்தரும் மேலே பரிசுத்த ஆவியிலிருந்து இறங்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு பெற்ற அனுபவங்களை அதுக்கப்புறம் அவங்க எனக்கு சொல்கிறாங்க. எல்லாரும் கண்ணீரை விட்டு அழுகிறாங்க. சின்ன வயசு பிள்ளைங்க. நான் இது அன்னைக்கு மட்டும் பார்க்கல, அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சின்ன பிள்ளைங்க நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ எனக்கு தெரிய வந்தது ஒரே ஒரு காரியம், இனி சந்ததி செல்லாத. த டைம் இஸ் நோ மோர். ஆண்டவர் ஒரு பெரிய ஜெனரேஷன், இது வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியில் நான் ரிவைவல்ஸை பற்றி நான் PhD பண்ணேன், டாக்டரேட் இன் ரிவைவல்ஸ். இந்த உலகத்தில் நடந்த எல்லா எழுப்புதலையும் நான் பகுத்தறிந்து அதில் நான் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கினேன். எல்லா எழுப்புதலையும் பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளைங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஆவியை இறங்கின சரித்திரமே இல்லை. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் ஐ எம் சீயிங் இட் அவுட். அப்படின்னா ஆண்டவர் ஒரு சொன்னார், ஒரு சந்ததி எழுப்புறேன், அது மணவாட்டி மாறும், இயேசுவை சந்திக்கின்ற ஒரு சந்ததியாக எழும்பும். எத்தனை பேர் சொல்கிறீங்க அது நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கும்? அல்லையா? ஐயா இவங்க பரீட்சையில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களா இல்லையோ அதெல்லாம் மேட்ரே இல்லை, அதெல்லாம் செகண்டரி இல்லைங்களா? இவங்க டாக்டர் ஆகிறாங்களோ நீட்டுக்கு போகிறாங்களோ இல்லையா தெரியாது. சின்ன பிள்ளைங்க பரிசுத்த ஆவியானாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நிரப்பப்பட்டுச்சுன்னா அவங்கள போல பிளஸட் ஜென்ரேஷன் வேறு யாருமே இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஜென்ரேஷன் எழுப்பிட்டு இருக்கிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவம் நான் சொல்கிறேன்னா, கிறிஸ்து மரித்த கிறிஸ்துவை எழுப்புவதற்காக பரிசுத்த ஆவியானவர் தான் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தனால தான் இயேசுவுக்கு நல்லாவே தெரியும், நான் மரிச்சாலும் உயிரோட வந்துடுவேன்னு அவர் தைரியமாக மரணத்துக்கு நேராக போனார். அதனால தான் ரொம்ப தெளிவாகவே கிறிஸ்துவை மரித்தவர்களிருந்து உயிர் தெழுந்த அந்த ஆவி நமக்குள்ள வாசம் செய்தால் மட்டும்தான், நான் ஒருவேளை அவர் வருகைக்கு முன்னாடி நான் மரிச்சாலும் என்னுடைய சரீரம் எழும்போ, உயிரோடு இருந்தாலும் நான் எழும்பி போக முடியும். ஆமென். ஐயா, பரிசுத்த ஆவியோட வேலை என்ன தெரியுங்களா? நமக்குள்ள வாசம் செய்து தேவனுடைய குணாதிசயங்களால் என்னை நிரப்பி, தேவன் விரும்புகிற அந்த கனிகளினால் என்னை அலங்கரித்து மணவாட்டியை போல மாற்றி, ஒருவேளை உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருந்துச்சுன்னா அப்போ வரங்களையும் கொடுப்பார். ஊழிய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் வரணும், சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனேன், எனக்கு அது தேவனுடைய கனிகளால் ஆண்டவர் என்னை நிரப்பி, இயேசு மேகத்தின் மத்தியில் வரும்பொழுது எப்படி நம்ம ஊரில் ஒரு திருமணம் ஆகிற பெண் ஓகேங்களா, ஒரு மணவாட்டி தன்னுடைய தகப்பனோ அல்லது தாய் மாமனோ கைப்பிடிச்சு கொடுப்பாங்களா? இங்கே எப்படி கொடுப்பாங்க? மாப்பிள்ளைக்கு அவங்க தானே கைப்பிடிச்சு கொடுப்பாங்க. அந்த வேலை தான் பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பார். உங்களுடைய கையை பிடிச்சு மணவாளன் கையை கொடுக்க, அவருடைய கையில் கொடுக்க வேண்டிய வேலை பரிசுத்த ஆவியானவருடையது. ஹல்லேலூயா. அதனால தான் இதில் அந்த ரொம்ப முக்கியமானது அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த எண்ணெய். இவங்க எல்லாம் அந்த நித்திரையிலேருந்து எழும்புறாங்க. ஐயா எப்படியாவது பேர் என்கிட்ட தீவட்டி இருக்கு, என்கிட்ட வார்த்தை இருக்கு, நான் ஜலத்தில் பிரவேசித்தேன்னு, நான் பிறந்துட்டேனே, ஆனால் ஆவிக்குள்ளாகவும் நான் பிறந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக பிறந்திருந்தா அந்த இடத்துல அந்த நித்திரை மயக்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த எக்கால தொனியில் அந்த பரிசுத்த ஆவியின தூக்கத்தில் இருந்தாலும் எழுப்பி மேலே கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஐயா, கடைசி காலத்தில் இன்னும் நித்திரை பயங்கர மோசமாக நடக்கும், பயங்கர மோசமான காலங்கள் வரும். ஆனால் அதில் இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி, இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த சோதனைக்கு எல்லாம் தப்பு வைக்கிற எஸ்கேப் பிளான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த எஸ்கேப் பிளான் வேறு யார்ட்டுமே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இருக்கு.
அவர் நமக்குள்ளாக வாசம் செஞ்சுட்டா நம்மளை ரெடி பண்ணிடுவார், நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வாசிப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமாக மாறும். நம்ம பேசுகின்ற காரியங்கள், பழகுகின்ற காரியங்கள், மற்றவரை நேசிக்கின்ற காரியங்கள், ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறதை காட்டிலும் அவர் செஞ்சு முடிச்சிருவார். ஐயா, நம்மளால கரெக்டாக நான் சொல்கிறேன் பாருங்க, 95% மாம்சத்தில் ஏறெடுக்கின்ற பிரேயர் எல்லாமே தப்பான பிரேயர். புரியுதுங்களா? எல்லாமே நம்மளோட சுய சிந்தனை. முந்திலாம் எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸாக ஒரு ப்ரேயர் இருந்தது. எங்கே அழகான வீடை பார்த்து அங்கே வேறு கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. இயேசுவின் நாமத்தில் இந்த வீடை எனக்கு எப்படியாவது கிடைப்பதாக, இச்சை பிறரோட பொருளை எச்சையாது இருப்பாயாக. இந்த மாம்சத்தில் ஏறெடுக்கின்ற ப்ரேயர் இந்த கூரையை கூட தாண்டாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஐயா நம்ம பண்ணுற ப்ரேயர் வீண். நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. 2 மாதம் 10,000 கிலோமீட்டர் ஓட்டுவோம். அவ்வளோ ட்ராவல் எங்களுக்கு ஊழியத்தில். அப்போ ஒரு தடவை நான் பெங்களூரில் தூங்கிட்டு இருக்கிறேன். பயங்கர டயர்டு. அடுத்த நாள் நாங்கள் 2 மணிக்கு தான் போய் சேர்ந்து நான் தூங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு 4 மணிக்கு எனக்கு ப்ரேயர் பண்ணணும்னு பயங்கர ஆசை. எனக்கு தூக்கம். ஏன்னா நான் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போனேன். 700 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னை ப்ரே பண்ணுறதுக்கு ஆவியானவர் ஏவுறார். ஆனால் என் சரீரம் ஒத்துழைக்கலை. சரீரம் பயங்கர டயர்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இழுத்து மூடி அழகாக தூங்கியிருக்கலாம். சரிங்களா? எனக்கு ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா, நாங்கள் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் மேல் மாடியில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். அவங்க கீழே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னுடைய ஆவியான, அதாவது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னுடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போய் ஹாலில் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறார். எனக்கு அது தெரியாது. நான் மாம்சத்தில் நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அந்த ஹாலு பக்கத்து ரூமில் என்னை இன்வைட் பண்ண அந்த ஃபேமிலிஸ் பார்த்துட்டு, இந்த அண்ணன் அதுக்குள்ளே 4 மணிக்கு எழுந்துச்சு இவ்வளோ சத்தமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, காலையில் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எந்திரிச்சு ஜோம் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. ஐயா, அது நான் ஜோம் பண்ணல. ஆவியான ஒரு வாக்கு கடங்காத பெருமூச்சோட எனக்காக அவர் வேண்டிட்டு இருக்கிறாருங்க. நான் தூங்கிட்டு தாங்க இருந்தேன். ஆமென். ஐயா, இதே போல நிறைய அனுபவங்கள் சொல்ல முடியும். அவர் செய்கிற காரியம் ஆச்சரியமா இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்கள் அப்படியே வெளிப்படுத்துவார். ஆமென். ஒவ்வொரு காரியங்கள் அதை படிக்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். எது சரியான விளக்கம், எது தவறான விளக்கத்தை அழகாக தெரிவித்து காண்பார். ஓகேங்களா? நம்ம எத்தனை பேர் எழுப்புதலுக்காக ஆசையாக இருக்கிறீங்க? சரிங்களா? அநேகர்கள் ஒரு வசனத்தை எடுப்போம். ஓகேங்களா? ஒரு வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கும். என்ன போட்டிருக்குன்னா, பூமியின் மேல் சரி சரி இந்த வசனம் எதை குறிச்சோல வசனம்? உங்களை எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். எழுப்புதல் நக்கினியாது. என்ன எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறீங்க? அது எழுப்புதல் நக்கினியா இல்லையா? எழுப்புதல் நக்கினி எவ்வளோ பேர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அது எழுப்புதல் நக்கினின்னு? 1 2 மற்ற பேருக்கு எதோ சொன்னாலும் இவர் என்னை தலைகீழாக பிடிச்சிருவார், இன்றைக்கி ஒன்றுலாம் மாக்கிடுவார் என்னைய போல. சரி, எழுப்புதல் நக்கினி. எழுப்புதல் வந்துச்சுன்னா ஓகேங்களா, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி ஏற வேண்டும் என்று விரும்புகிறேன். எழுப்புதல் வந்துச்சுன்னா குடும்பத்தில் சமாதானம் வரும். பிரிவினை, அந்த பிரிஞ்சு போயிருக்கிறவங்களாம் சேர்ந்துருவாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அதுக்கப்புறம் அப்போ எழுப்புதல்ல சமாதானம் தானே வந்திருக்கணும். அப்போ இது என்ன அக்கினி?
அந்த இடத்த அடுத்த வசனத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக போட்டிருக்கோம். நான் பூமியில் சமாதானத்தை உண்டு வந்து நினச்சிருக்கிறீங்களா? பிரிவினையை உண்டு பண்ண வந்து எழுப்புதல் வந்தால் பிரிவினை வருமா? நம்ம ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். ஈஸியாக கொண்டு போய் முடிச்சிருவோம் பிசாஸ். ஹல்லேலூயா. ஐயா, அது எழுப்புதல் நக்கினி கிடையாது, நியாய தீர்ப்பு நக்கினி. அதுக்கு முன்னாடியே படித்து பார்த்தா அழகாக தெரிஞ்சிடும். ஆண்டவர் நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். பரிசேயர் பண்ணுற காரியங்களை பற்றி இவங்க பண்ணுற காரியத்தை நான் இன்றைக்கே அழிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறது. இப்போ சொல்லுங்க, அது எழுப்புதல் நக்கினியா? இதே படம் ஏகப்பட்ட வசனத்தை நல்லா காமிக்க முடியும். ஆமென். ஐயா, வசனத்தை வாசிக்கிறது வந்து ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டோம், முடிஞ்சது, தப்பாக நம்ம என்டர் பண்ணிடுவோம். அது எதுக்கு சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு சொல்லியிருக்கிறாரு, எந்த கான்டெக்ஸ்டில் அதை பேசுகிறாரு, என்ன அர்த்தம் இருக்குது, அதுக்கு முன்ன பின்ன எல்லாத்தையும் வாசித்து பார்த்து அதுக்கு ஒப்பாய் இருக்கிற காரியங்களை லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? 3 விதமான பேப்டிசம். இதில் ஒரு ஸ்தானம் உண்டுன்னு சொல்கிறார். இது அக்கினி ஞானஸ்தானம். ஓகேங்களா? யோவான் சொல்லுவார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் தருகிறேன், எனக்கு பின்னாடி வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் தருவேன்னு சொல்கிறார். அது இயேசு கிறிஸ்து 2 ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு. ஒன்று பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம், இது வந்து இயேசு கிறிஸ்து மேலே போனோன்னு 10வது நாளில் கொடுத்துட்டார். 2வது நியாய தீர்ப்பு ஞானஸ்தானம், அதான் அக்கினி ஞானஸ்தானம். அதுதான் இங்கே சொல்கிறாரு, நான் மூழ்க வேண்டிய இன்னும் ஒரு ஸ்தானம் உண்டு, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா நீங்கள் எல்லாம் பிரிஞ்சிருவீங்க, அங்கே சமாதானம் இருக்காது, அங்கே பிரிவினை இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? ஆமென். ஐயா, நம்ம சத்தியத்தை கரெக்டாக அறியலைன்னா எங்கேயோ கொண்டு போய் மாட்டிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வசனம் யார் நமக்கு போதிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கரெக்டாக தெளிவாக எது சத்தியம்னு அவருக்கு மட்டும் தாங்க தெரியும். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த ஆவியானவர் எனக்கு வேணும்? ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுகின்ற காலம். இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் வந்து இப்போ நடக்காது. இயேசுவோடைய 2ஆம் வருகையில் தான் நடக்கும். ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய 2ஆம் வருகையில் அந்த ஞானஸ்தானம், அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணுவார். அக்னி அபிஷேகம் வேறு, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஃபயர் அனாயிண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், பேப்டிசம் ஆஃப் ஃபயர் இஸ் டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. இதை தான் இந்த வசனத்தின் தெளிவை யார் கொடுப்பார்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற ஒரு வெளிப்பாடு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்துறது அவர் தான். ஏங்களா? ஆராதனையில் வழி நடத்துறது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எது ஆராதனைன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, சும்மா ஏதோ ஒரு ஸ்லோ பாட்டு ஆராதனை நினச்சிட்டு இருக்கிறாங்களே. ஸ்லோ பாட்டு ஆராதனையா? அப்படி ஸ்லோவாக மனதுருகி பாடின ஆராதனையா? ஐயா, அந்த பாடலில் இயேசுவை மகிமைப்படுத்துகிற மாதிரி வருகின்ற பாடல்கள் மட்டும்தான் ஆராதனை. நீங்கள் இந்த பாமாலை கீர்த்தனை ஞான பாடல்கள் எடுத்து பாருங்கள், எல்லா பாடல்களும் பூமிக்குரியதாக ஒன்றுமே இருக்காது. ஒன்று வருகை குறித்திருக்கும், இல்லது ஆண்டவரை குறித்திருக்கும். இன்னைக்குள்ள பாடல் பாருங்க, ஒருத்தர் இப்படி தான் பாடிக்கிட்டு இருக்கிறாரு, ஏக்கர் கணக்கில் நிலத்தை தருவாரேன், அதுவும் கையை உயர்த்தி. ஆராதனை பாடல அது. இன்னொருத்தர் பாடுறாரு, கர்த்தரையை பாடு சர்க்கரையே வராது. கண்டிப்பாக சர்க்கரை வரும், எழுதி தரேன். இதெல்லாம் சபையில் பாடுறாங்க, புல்பீட்டில் பாடுறாங்க. எது ஆராதனைன்னு தெரியாமலே இன்னைக்கு இந்த டிசெப்ஷன் எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷில் ஒரு பாடல் கூட பூமிக்குரிய பாடல் இருக்காது, செல்ஃபை ப்ரொமோட் பண்ணுற பாடல் இருக்காது, கம்ஃபர்ட் பண்ணுற பாடலும் இருக்காது.
எல்லாமே வர்ஷிப். ஏன் ஆண்டவர் உங்களை படித்தானே அவரை ஆராதிக்கிறதுக்காக. இன்றைக்கி அந்த ஆராதனையை அழகாக ட்விஸ்ட் பண்ணி ஒருத்த கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்ச மாதிரி ஆராதிக்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பாடுறது, ஐயா அவருக்கு பிடிக்கிற மாதிரி பாடுறது தாங்க ஆராதனை. அவரை போற்றி பாடுறது தாங்க ஆராதனை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இது எல்லாவற்றையும் வழிநடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவார், வார்த்தையில் வழி நடத்துவார், ஜபத்தில் வழி நடத்துவார், ஆராதனையில் வழி நடத்துவார். நித்தியத்துக்கு ஏதுவான ஒரு வழியை அவர் எனக்கு ஆயத்தப்படுத்திடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அப்படியே இருக்கிற இடத்துலேருந்து எந்திரிக்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்மளை மூடட்டும். அடுத்த ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கேளுங்க. எந்த ஒரு எமோஷன்ஸும் நமக்கு இருக்கக்கூடாது. ஆவியானவர் வரும்பொழுது உள்ளால ஒரு பலன் உண்டாகணும், உள்ளால ஒரு சேஞ்ச் உண்டாகணும். அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. என்னோட கேரக்டர் மாறணும், என்னோட பேச்சுகள் மாறணும், என் பார்வைகள் மாறணும், என் சிந்தனைகள் மாறணும். என் பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், ஒரு பெரிய பவுண்டரி நம்ம வச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல ஆவியானவரே இல்லைங்க. எனக்குள்ளாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராமல், எனக்குள்ளாக ஒரு சேஞ்ச் வராமல் நான் வாழ்கின்ற வாழ்க்கை வீண். எல்லாரும் கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம். இன்றைக்கி அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக ஒரு வாசம் செய்யும். அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்க கிட்ட இருந்தது அந்த எண்ணெய், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகை அவங்களுக்குள்ளாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் கேட்கணும், எனக்கு நீங்கள் நிரப்புங்க, எனக்குள்ளாக நீங்கள் வாங்க, நீங்கள் மகிமையான காரியங்களை செய்து முடிப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் இன்னைக்கு அந்த ஆவியை நமக்குள்ளாக ஊற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு தேவை ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட் தான் மாம்சம். இந்த மாம்சம் அவருக்கு என்று முத்திரை போடப்பட்டிருக்குன்னா அவர் எனக்குள்ளாக வந்துடுவார். நட்சத்திரங்களையும் வானங்களையும் படைத்த, சகல சிருஷ்டிகளையும் படைத்த அந்த தேவன் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்யணும்னு ஆசைப்படுறார். நமக்குள்ளாக ஒரு சிங்காசனத்தை அமைக்கணும்னு ஆசைப்படுறார். நீ கேளுங்க பார்க்கலாம். ஐயா அவர் வந்த சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். அவர் தாங்க ஒரே சொல்யூஷன். உங்களுடைய கட்டுகள் உடையும். உங்களுக்கு இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் அவர் மாற்றிடுவாருங்க. வேற யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு இல்லை, நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். விசுவாசிகளுக்கு உண்டான அடையாளங்கள் இது எல்லாமே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வைப்பார். உங்கள் குடும்பத்துக்கு சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுறார். இன்னைக்கு கேளுங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது அந்த மாற்றம் உண்டாகட்டும். ஒருவேளை உங்களுக்கு சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் ஆவியானவருக்கு தெரியும் அது எப்படி அது புது உறுப்பை மாற்றணும்னு. ஆவியானவருக்கு தெரியும் புது கிட்னியாக மாற்றணும்னு அவருக்கு தெரியும். ஐயா அவர் உருவாக்கின தேவன். எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாரும் வாய்களை திறங்க. இயேசுவே எனக்குள்ள வாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இந்த ஆளுகை செய்யுங்க. இந்த பண்டிகை நாட்களில், இந்த எக்கால பண்டிகை வருவதற்கு முன்னாடி, இந்த பெந்தைகோஸ்தே என்னும் பண்டிகைக்குள்ளாக நாங்கள் மகிமையாக பிரவேசித்து பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் காணப்படணும். பரிசுத்த ஆவியின் ஆயத்தத்தோடு நாங்கள் காணப்படணும். வார்த்தையின் ஆயத்தமும் பரிசுத்த ஆவியின் ஆயத்தமும் எங்களுக்குள்ளாக காணப்படட்டும். இப்பொழுது தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும். அன்று மேல்மாடி அறையில் அப்பா பெருங்காற்றை போல, அப்பா பெரும் சத்தத்தை போல நீங்கள் மகிமையாக இறங்கி வந்தீங்களே, அதே தேவன் இந்த இடத்துல மகிமையாக இறங்கி வாங்க, மகிமையாக இறங்கி வாங்க. உங்களுடைய மகத்துவம் கரம் இந்த இடத்துல உருவாகட்டும்.
நீர் தொடுகின்ற தேவன், விடுதலை தருகின்ற தேவன், ஜெயம் தருகின்ற தேவன், அப்பா கிருபையால் நிரப்புகின்ற தேவன். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல இந்த பகுதியில் இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய விடுதலையின் வல்லமை அசைவாடட்டும் ஆண்டவரே. நோய்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது, வேதனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் உடையுது. உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். சில பேரோட சங்கிலிகள் உடையிறத நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் விரோதமாக கட்டி போட்டு கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், குடும்பத்தை வளர விடாமல் கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் முற்றிலுமாக அழிந்து போகட்டும். என் தேவன் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் இயேசுவோடைய வருகையில் மாசற்றவர்களாக, கரை திரையற்றவர்களாக எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆயத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய பூரண பலன் தங்கியிருக்கட்டும், பூரண பலன் தங்கியிருக்கட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சிலருக்குள்ளாக அந்த விசேஷ சமாதானத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத இந்த உலகம் தராத சமாதானம் ஆண்டவர் இன்னைக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு எதுவான வழியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆயத்தப்படுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க. நீர் மகிமைப்படுவீராக இந்த இடத்தில். உங்களுடைய ஆளுகை ஒவ்வொருத்தருக்குள்ளாக காணப்படட்டும். எந்த சூழ்நிலைகளாக அவங்க மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ இந்த இரவு ஒரு பரிபூர்ண விடுதலையோட, நாளை தினம் விடுதலையோட இந்த பண்டிகைகளை அப்பா அவங்க கொண்டாட ஒரு கிருபை பாராட்டுங்க. நம்முடைய மகத்துவங்கள் பெரியது, மினீர் மேலானவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இவங்களுக்கு விரோதமாக எழும்பின வழக்குகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பம் வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்குது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அது ஒரு விடுதலை கொடுக்கிறார், அது ஒரு வழியை தருகிறார். என் தேவன் நியாயம் விசாரிக்கின்ற தேவன். உங்கள் குடும்பத்துக்கு அவர் நீதியை சரி கட்டுவார். கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க. சிலர் ஆண்டவரால் பயன்படுத்துகின்ற ஒரு காலம் அது. ஆண்டவருக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து மகிமையாக பயன்படுத்துகின்ற காலம். ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய பரிபூர்ணம் வந்து இறங்கட்டும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைப்புக்கு காரணராக நீர் இருந்து மகிமைப்படுங்க. நம்முடைய பிரசனத்தினாலும் ஓடுங்க. நீர் பலப்படும் அப்பா. அடுத்த 2 நாள் இந்த இடத்துல உங்களுடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும். குறிப்பாக யாரால அந்த ஆசனத்துக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாருமே இயேசுவை சந்திக்கட்டும். இயேசுவோடைய மாறாத பிரசனம், சமாதானம் அவங்க சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அதை உண்ணும் போது அந்த வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அந்த வீட்டில் தரித்திரங்கள் மறைந்து போகட்டும், நோய்கள் மாறட்டும், எல்லா கட்டுகளும் ஒட்டையட்டும். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவீராக. பரிசுத்த ஆவியரோட ஆளுகை இந்த இடத்துல மகிமையாக தங்கி இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தையின் வல்லமையும், வார்த்தையின் மேன்மையும், உங்களுடைய கிருபையின் வசனமும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரோடு தங்கியிருப்பதாக தகப்பனே. நீங்கள் அநேகங்களை தொட்டீங்க, விடுதலையாக்குனீங்க, சாட்சியாக உமக்காக வாழ கிருபை பாராட்டுங்க. சகல துதிகனம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்பொழுது சகோதரி அவர்கள் பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தப்படும். துதிப்போம் அல்லேலூயா.